கட்டடத்தை 99 வருஷம் வாடகையில் குத்தகை எடுத்து அங்கே கட்டடங்க அது வந்து அந்த ஹோட்டல் கட்டிருக்காங்க. நம்ம 3 விதமாக இருக்கும். அந்த ஹோட்டலில் வந்து அதாவது கீழே வந்து ஷாப்பிங்காக இருக்கும், மேலே வந்து ரெண்டலாக இருக்கும், அதுக்கு மேலே ஹோட்டலாக இருக்கும். 3 in 1. ஸோ நகர மண்டபத்தில் இங்கே யாராவது வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்க, ஃபைனான்ஷியலாக அவங்களுக்கு வீடு தேவைப்பட்டால் தற்காலிகமாக 1 வருஷம் 2 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு இங்கே தங்குவாங்க. இது 3 in 1 அப்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஷாப்பிங் சென்டர் அது டூவர் பாருங்க, டூவர் என்றால் 2. அதாவது இது வந்து மலேசியாவுக்கு தெரில 40 60 அந்த சதவீதத்தில் இருக்கு அந்த பங்கு. 60 and 40 அப்படி இருக்கு அதில். ஸோ 2 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் நிர்வாகம் வந்து சிங்கப்பூரில் தான் நடத்துகிறாங்க எல்லோரும். ஏன்னா சிங்கப்பூரில் நிறைய வர்த்தகம் இருக்கிறதுனால எல்லாம் இங்கே வராங்க. ஸோ அதான் பீச் ரோடு அங்கே போகிறேன். இங்கேருந்து இதெல்லாம் கடல் தண்ணி போட்டு மூடி சும்மா ஒரு கார்டன் பேட் பே அன்றைக்கி போய் போனீங்கன்னா அதெல்லாம் கடல் சும்மா 3 கிலோமீட்டர் தண்ணி மண்ணை போட்டு எல்லாம் வாங்கிட்டாங்க. அங்கே தான் அந்த இதெல்லாம் நிறையா கட்டடங்கள் இருக்குது. மக்கள் தொகையை பற்றி சொல்கிறப்ப சிங்கப்பூரில் வந்து 5.5 கோடி மக்கள் இருப்போம். 5.5 மில்லியன் பீப்புள். 75 விழுக்காடு சீனா இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல மனுஷன் இருக்காங்கலாம், உயரமான நல்லா உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, படித்தவர்கள் நிறையா. பிஸ்னஸ் மேன் தான் பெரும்பாலும் அவங்களாம். அவங்கள வேலை வந்து பெரும்பாலும் பிஸ்னஸ் தான். 75 விழுக்காடு. 15 விழுக்காடு முஸ்லீம்காரர் இருக்காரு. இங்கே வச்சிருக்கிறோம். 160 ஆண்டுகளுக்கு மேலே அவளுக்கு இன்னும் உறுதியாக இருக்கு பங்களோ. பாருங்க எல்லாம் அலங்கரிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் தான் ரேப்பர் சொட்டா. இதே மாதிரி வெள்ளைக்காரன் கட்டியிருக்கும் போது இதெல்லாம் 20 வீடுகள் இருந்தது. அப்போ இது 2 மாடி கட்டணும். இப்போ வந்து அப்போ 1 மாடி கட்டணும். இப்போ 3 மாடி ஆக்கிட்டாங்க. இதே மாதிரி பங்களோ இருக்காங்க. வெள்ளைக்காரருக்கு என்ன இருக்குன்னா அவங்க இங்கே தங்குவாங்க. இது ஒரு கிளப்பாக இருந்தது. இங்கே ஸ்விம்மிங் போவாங்க. உங்கள் ரைட்டில் பாருங்க உயரமான கட்டணம் தெரியும். அங்கே சுமார் 120 பேங்க் இருக்கு. அங்கே பாருங்க OE பேங்க், UOB பேங்க், மே பேங்க், இந்தியன் பேங்க், சைனா பேங்க், பிரான்ஸ் பேங்க், அமெரிக்கன் பேங்க், 120 நாட்டோட பேங்க் அங்கே தான். அந்த வட்டாரத்துக்கு பிறகு ஃபைனான்ஷியல் ஹப். ஒரு கட்டடம் நடுவில் பார்த்தீங்கன்னா மத்தியில் வாட்டர் ஃபால். ஒரு படம் எடுங்க, நான் 2 ரவுண்ட் போட சொல்லியிருக்கேன். இந்த வாட்டர் ஃபவுண்டன் வந்து 2 ஹவருக்கு ஒருத்தர் தான் வரும். இது மங்களமான வாழ்த்துக்கள். நமக்கு அற்புதம். இது கிடைக்கிறது கிடைக்காது. எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒருத்தர் தான், ஒரு 10 மினிட்ஸ்க்கு வரும். இதுக்கு பேர் இதுக்கு வந்து நம்ம இந்த உரிமையாளர் இந்த கட்டடத்துக்கு வந்து ஹாங்காங்கார் தான் நிறுவனம் வாங்கியிருக்காங்க நிலத்தை. 99 வருஷம் தான் அவங்களும் வாங்கி இந்த 5 மாடி கட்டடத்தையும் கட்டி நடு மத்தியில் அந்த ஃபவுண்டன் வச்சுருக்காங்க. இதுக்கு கீழ்த்தளத்தில் ஒரு 4 நிலையம் இருக்குது. கீழே பூமியில் 4 லெவல் இருக்குது. இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம். இதுக்கு கீழே போனீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரெஸ்டாரண்ட் இருக்கு. கொரியான், தாய்லாந்து, தைவான், இந்தியன் ரெஸ்டாரண்ட், KFC அதெல்லாம் அங்கே இருக்கு. அது கீழே போனீங்கன்னா கார் பார்க்கு. இங்கே வண்டி வருதுல்ல, அது 5 டவர் இருக்கும். அவங்கெல்லாம் கார் பார்க் போடுவாங்க. அதுக்கு கீழே 2 காப்பா இருக்கு. பூமி கிளற 4வது மாடியில் என்ன ஓடுது சொல்லுங்க பார்ப்போம். ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. ட்ரெயின் வராங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு இங்கே தான் குடியிருப்பாங்க. இப்படியே போயிடுவாங்க. கீழே ஓடுது. இந்த இந்த நகர மண்டபத்தில் ட்ரெயின் எல்லாம் கீழே தான் ஓடும். அப்புறம் தூரத்தில் போனீங்கன்னா தரையில் போயிட்டு இங்கே பாருங்கள் நிறைய கட்டடங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து 3 in 1 போச்சோ பில்டிங் சொல்லுவாங்க. 3 in 1 3 in 1 கீழே வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும், ஷாப்பிங் சென்டராக இருக்கும், ஹோட்டலாக இருக்கும். 3 வந்து இப்போ எல்லாம் ஒரு தான் வருது எங்களுக்கு சிங்கப்பூரில். ஒரு நிறுவனம் செஞ்சால் எங்கள் அரசாங்கம் சொல்லிட்டாங்க நீங்கள் 3வது தான் செய்யணும். ஹோட்டல், சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ப்ளஸ் ஷாப்பிங் சென்டராக இருக்கணும். அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. இங்கே சிறுசாக இங்கே விதிமுறைகள்லாம் எல்லாம் சட்டத்தை மதிக்கணும். சட்டத்தை மதிக்காதவங்க உடனே டிக்கெட்டை போட்டு அனுப்பிடுவோம். இதை பாருங்க இப்போ
அந்த இதில் தான் வச்சுருக்காங்க ஸ்டோரேஜ். அங்கே யாரும் தங்கக்கூடாது. எங்கள் தீவில் யாரும் தங்க முடியாது, ஒரே ஒர்க்கர்ஸ் தான். அங்கே பாருங்க வெள்ள வெள்ள சொல்லுவாங்க. அதில் வந்து பெட்ரோல் இருக்கும், டீசல் இருக்கும், கேரோசின் இருக்கும், கெமிக்கல் இருக்கும், மற்றும் ஃபார்மாசிட்டிக்கல் ஃபேக்ட்ரி. எல்லாம் விபத்தான ஏதாவது ஆபத்தானதெல்லாம் அங்கே தான் இருக்கும். அங்கே உள்ள ஆட்கள் எல்லாம் 6 பேர். நீங்களாம் அப்படியே 6 பேராக ஒரு லைன் இருந்துங்க. வசதியாக இருக்கும். 6 பேர்னு சொல்லிட்டு ஓகே 6 பேர் போகலான்னு சொல்லுங்க. 6 எப்படி வசதியாக இருந்துங்க. 6 பேர் போகிறீங்க. அங்கே 3 ஸ்டேஷன் இருக்கு. முதல் ஸ்டேஷன் மவுண்ட் பேவா, 2ஆவது ஸ்டேஷன் ஹார்பர் பிரான்ச், 3ஆவது ஸ்டேஷன் சென்டோசா. அவன் வச்சுங்க. நீங்கள் ஏறுறீங்க. நான் கடைசியில் இருப்பேன், நான் முன்னாடி இருப்பேன். நான் வந்து நான் முன்னாடி போயிடுவேன். டிக்கெட்லாம் ஸ்கேன் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து அப்படியே அனுப்பி